இந்துக்களும் விரும்பும் ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி உள்ளதாக அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அருள்மிகு பழனியாண்டவர் கலை கல்லூரியில் 2 நாட்கள் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஆன்மீக பெரியோர்கள், பொதுமக்கள் என பலரும் திமுக ஆட்சியை பாராட்டி வருவதாக கூறினார். முருகனின் அறுபடை வீடுகளில் சுமார் 790 கோடி ரூபாயில் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தமிழ்நாடு முழுவதும் 69 முருகன் கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்று உள்ளதாகவும் கூறினார். பழனி, திருத்தணி, திருச்செந்தூர், மருதமலை, குமாரவயலூர், சிறுவாபுரி, காந்தல் ஆகிய 7 முருகன் திருக்கோயில்களில் பெருந்திட்ட பணிகள் நடைபெற்று வருது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு வர பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால பக்தர்கள் நலனை மனசுல வச்சு கோயில் வளர்ச்சி பணிகளை தொடங்கி இருக்கோம். வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக 58.77 ஏக்கர் நிலங்களை 58 கோடியே 54 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்கி கையகப்படுத்துகிற பணிகள் நடைபெற்று வருது. அறுபடை வீடு முருகன் திருக்கோயில்களில் 789 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 251 பணிகள் நடைபெற்று. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், இந்துக்களின் நம்பிக்கைக்கு திராவிட மாடல் அரசு எப்போதும் தடையாக இருந்தது கிடையாது என்று கூறினார். கோவில்களின் கருவறைக்குள் மனிதர்களுக்கு இடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். அதுல உயர்வு தாழ்வு இல்லை. அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையா இருந்தது இல்லை. அது மட்டுமல்ல, அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது. ஆலய வழிபாடுகள்ல தமிழ் மொழி முதன்மை பெறணும். திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவணும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். நன்றி.